வணக்கம். ஹீலர் கௌசல்யா பாஸ்கரன், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ஹாலிஸ்டிக் ஹீலர் அண்ட் ட்ரெய்னர். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுடைய மனம் அப்படின்றத அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா உடலில் அந்த உள்ளுறுப்புகள்லையோ இல்லை எலும்புகள்லையோ பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ செய்து அதோட கண்டிஷனை தெரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம்ல. அதே மாதிரி மனதளவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள், காயங்கள், அது எப்போ வேணால் ஏற்பட்டு இருக்கலாம். அது அவருக்கு இருக்குன்னு கூட அவருக்குள்ளே இருக்குன்னு கூட தெரியாது. அந்த பாதிப்பெல்லாமே சிறு வயதில் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை அனுபவிக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டெல்லாம் அவங்க அனுபவித்திருந்தாங்கன்னா அதன் வழியாக அவருக்கு அந்த கோபமோ பயமோ குழப்பமோ ஏதோ ஒன்று ஆழ்மனதில் பதிந்திருக்கும். பிற்காலத்தில் அதுவே அவருக்கு நோய்கள் ஏற்பட காரணமாகவும் அமையுங்க. ஏன்னா நம்ம உடல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த இரத்தமும் சதையினாலான ஒரு பிண்டம் மட்டும் இல்லை, அதில் நுட்பமான ஒரு ஆற்றல் பாய்ந்து கொண்டே இருக்குது. இந்த ஆற்றல் ஒவ்வொருவரை சுற்றிலும் ஒரு ஆற்றல் களமாக அதிர்வுகளாக இயங்கி கொண்டிருக்குங்க. அதுக்கு பேர் தான் ஆரா. இன்னும் சிம்பிளாக ஆராவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு சிலரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்குது, உற்சாகம் அடைகிறீங்க. இன்னும் ஒரு சிலரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலை. அப்போ பிடிக்குது பிடிக்கல காரணமே தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஆரா, அதாவது அந்த வைபு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வைபுன்ற வைப்ரேஷன் அவருடைய மனதளவில் இருந்து பாசிட்டிவாக வெளிப்படுத்துகிறத உணர்த்துதுங்க. அந்த பாசிட்டிவான வெளிப்பாடு மனதளவில் இருந்து வெளிப்படுறது தான் அது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்குள்ளேயும் செலுத்துது. அதனால் நமக்கு பிடிக்குது. ஸோ மனதளவிலிருந்து நம்ம வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய ஆறால் பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லை, ஆறால் இன்னும் சில விஷயங்களும் பிரதிபலிக்கும். என்ன அப்படின்னா, ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அது பிரதிபலிக்குது, சக்கரங்களின் செயல்பாடுகளையும் அது பிரதிபலிக்கும். இவ்வளோ ஏங்க, பிராண ஓட்டம், அதே மாதிரி ஆன்மீக நிலைகள், அதாவது கர்மா, அதனுடைய வெளிப்பாடுகளுமே அந்த ஆறால் பிரதிபலிக்கும். ஒருவருடைய ஆறா அவருடைய மனநிலை, உணர்ச்சிகள், ஆரோக்கியம், ஆன்மீக நிலைகள், பிராண ஓட்டம், சக்கரங்களின் செயல்பாடு அப்படின்னு ஒட்டு மொத்தத்தையும் பிரதிபலிக்கிற பிம்பமாக அவரை சுற்றி ஒரு கவசம் போல சூழ்ந்திருக்கும். இதுதான் ஆரா அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஆறாவை ரீட் பண்ணுறோம், ஒருவருடைய ஆறாவை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே சொன்ன எல்லாத்தையும் நம்மளால் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி தெரியுது, ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ரே பண்ணும்போது நம்மளுடைய அகத்தையும் பார்க்க முடியுது. அது மாதிரி ஆரா ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு அவருக்குள்ளே இருக்கிற மனநிலையுடைய அந்த உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடையும் நம்மளால் உணர்ந்து அவருக்கு அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அதற்கான தீர்வையும் சொல்ல முடியும். அதனால தான் மாற்று மருத்துவத்தில் ஆரா, சக்கரங்கள், இதனுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. இப்போது இந்த நவீன யுகத்தில் ஆரா ஸ்கேனர்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆராவை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவைஸாக இருக்குது. இது திடீர்னு இப்போ முளைச்சி வந்தது கிடையாது. இதனுடைய வரலாறு அப்படின்னு எடுத்திங்கன்னா 1939 நம்ம பார்க்க வேண்டி இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு இது பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு இது இப்போது நமக்கு ஏஐ ஆரா ஸ்கேனராக நமக்கு இப்போது பயன்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நமக்குள்ளே தோன்ற விஷயம் என்னென்னா, இது மாதிரி எந்த கருவிகளுமே இல்லாத காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் இதெல்லாம் எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய உள்முக ஞானத்தினாலும் ஆழ்ந்த தொடர் பயிற்சிகள்னாலும் உள்ளுணர்வு நிலைகளை பெற்று, அதுவும் உயர்ந்த உள்ளுணர்வு நிலைகளை பெற்று அனுபவத்தின் வாயிலாகவே மனிதனின் உடல் உள்ளுறுப்புகள் இப்படி தான் இயங்குது, அவனுடைய மனதின் நிலைப்பாடுகள் இப்படி தான் இருக்கும், உயிர் சக்தியினுடைய இயக்கம் இப்படின்னு நேரடியாக அனுபவத்தின் வாயிலாகவே நிறைய விஷயங்களை அவங்க உணர்ந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் நாடிகள் துடிக்கிறது. இப்போ ஒரு சாதாரண மனிதன் ஆரோக்கியமாக இருக்க ஒருவனுக்கு நாடி இப்படி இருக்கும், நாடி துடிப்பு மாறும்போது இவனுக்கு இது மாதிரியான நோய்கள் அப்படின்னு நாடிகளினுடைய துடிப்பு ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியம் இல்லாத மனிதர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே போல் சக்கரங்களின் செயல்பாடுகளை பொறுத்தும் அவனுடைய ஆரோக்கியம் எப்படி மாறுபடுது, பிராணசக்தி, உயிரோட்டம், இது எல்லாமே
எது மாதிரியான நிலைகளில் ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கும் ஆரோக்கியமற்ற ஒரு உடலுக்கும் எப்படி மாறுபடுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக விளக்கியிருக்காங்கங்க. இப்படி அனுபவத்தின் வாயிலாக சித்தர்கள் உணர்ந்ததை இன்றைய நவீன அறிவியல் அவை எல்லாவற்றையுமே கருவிகள் மூலம் புரிந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்குது. ஆன்மீகம் அனுபவத்தின் வாயிலாக அதனுடைய வழியை காட்டுகிறது. அறிவியல் பார்த்திங்கன்னா ஆய்வின் வழியை காட்டுது. சித்தர்கள் உணர்ந்ததை அறிவியல் ஆராய்கிறது. இரண்டின் நோக்கமும் ஒன்றுதாங்க. மனிதனை பற்றிய ஆழமான உண்மைகளை அறிந்து கொள்வது தான். இந்த சித்தர்கள் ஞானம், அறிவியலின் ஆய்வு, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது கிடையாது. ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக பார்க்கும்போது இன்னும் ஆழமான விரிவான புரிதல் நம்மளை பற்றி நமக்கு தெரிய வரும். இந்த துறையில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது பல ஆண்டுகளாக பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு வரலாற்று பயணத்தையே மேற்கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை ஆரம்பிக்கிற புள்ளி 1939ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் தான் முதல்ல கிரில்லியன் கேமரா அப்படின்றத கண்டுபிடிக்கப்படுது. இதை செமியோன் கிரில்லியன் அப்படின்ற ரஷ்ய விஞ்ஞானி தற்செயலாக தான் கண்டுபிடிக்கிறாருங்க. ஒரு ஹை வோல்டேஜ் இருக்கிற ஒரு தகட்டின் மேலே ஒரு இலையை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த இலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றுது. அந்த இலையின் பாதியை வைக்கும்போது கூட முழு இலையினுடைய ஒளிவட்டமும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய விரல் நுனியை வைத்து ஃபோட்டோ எடுக்கிறார். இதே மாதிரி ஆற்றல் புலம், அதாவது அந்த ஒளிவட்டம் அப்படின்றது தெரியுது. இதுதான் பயோ எனர்ஜி, ஆற்றல் புலம் ஒருவருடையது அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிப்புக்கு அங்கே தான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1970லேருந்து 90 வரைக்கும் இந்த பயோ எனர்ஜி ஃபீல்டில் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா மேலை நாடுகளில் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தன. அதன் பலனாக பார்த்திங்கன்னா 90களில் ஜிடிவி அப்படின்ற தொழில்நுட்பம் வருது. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிரில்லியன் கேமரா மூலமாக கிடைக்கிற அனலாக் ஒளிவட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் டிஜிட்டலைஸ்ட் ஆக்குறாங்க. அப்போது அந்த ஒளிவட்டம் அது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, அது எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒருவனுடைய ஆரோக்கியம் அப்படின்றத அந்த இடத்துல தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதை பொறுத்து தான் ஒருவனுடைய ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா டிஜிட்டலைஸ்ட் பார்க்கும்போது நம்பர் தெரியுது இல்லையா, அப்போது அவனுடைய ஆரோக்கியம் சிறந்து இருக்குது அந்த ஒளிவட்டம் பிரகாசமாக இருக்கும்போது அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் தொடங்குகிற புள்ளி இங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமா பயோ ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆறா வரைபடம் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ், இந்த லைட் டிடெக்டிவ் சென்சார் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இதுலேயுமே கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ தெர்மல் ஆக்டிவிட்டி, அப்புறம் இன்னும் நிறைய பயோ ஃபீட்பேக் சிக்னல்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டரோட இணைச்சு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஆறா வரைபடங்கள் வண்ணங்களாக குறியீடுகளாக வெளியிட ஆரம்பித்தாங்க. ஸோ ஆறா வரைபடங்கள் அப்படின்றது 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து அந்த பயோ ஃபீட்பேக் அதில் தான் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே 2015 ஏஐ வந்த பின்பு டோட்டலாக மாறிடுச்சுங்க. ஏஐ ஆரா ஸ்கேனர்ஸ், இதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கிற பயோ எலக்ட்ரிக் சிக்னலு, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டில் வர அந்த வேரியபிலிட்டி, பிரெயின் வேவ்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இப்படின்னு எல்லா பயாலஜிக்கல் டேட்டாவையும் இன்புட்டாக எடுத்துக்குது. அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு எனர்ஜி ஃபீல்டை 3D ஃபார்மேட்டில் 7 கலர்ஸில் ஒரு குறியீடாக கொடுக்குது. இந்த விசுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா சிகிச்சைக்கு முன் பின் அப்படின்றத வந்து நம்ம 2 விதமாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அந்த அவுட்புட்டை ஒரு இமேஜை காட்டும்போது அவங்களுக்கு சுய விழிப்புணர்வு அதிகமாகுது அதை பார்க்கும்போது. அதனால் என்ன நடக்குது தெரியுங்களா, அங்கே செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி. அதனாலேயே ஒருவருடைய உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்துறது, நோய்கள் குணமாகிறது அப்படின்றது ரொம்ப எளிமையாகிறதுங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற 7 நிறங்களும்
ஒவ்வொரு நிறங்கள் கூடும்போதும் குறையும் போதும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுது. ஒருவருடைய ஃபோட்டோவை கொடுத்தா கூட இந்த ஆரா ஸ்கேனர் மிக துல்லியமான அவுட்புட்டை கொடுத்துட்ருக்கு. சரி, இந்த பதிவில் ஆரா, சக்ராஸ் இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, அதற்கான ஸ்கேனர் அப்படின்றத பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? இன்னும் நம்ம இந்த ஆரா, சக்கரங்கள் அப்படின்ற பற்றின முழுமையான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்குங்க. உண்மையில் ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு தனித்துவமான நிறம், அதிர்வெண் மற்றும் ஆற்றல் தன்மை அப்படின்றது இருக்கும். அந்த நிறங்கள் வெறும் காட்சிகளாக, அடையாளங்களாக மட்டுமல்லாமல் மனிதனுடைய உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீக நிலைகளுடன் தொடர்புடையதாகவே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மூலாதார சக்கரத்தின் நிறம் சிகப்பு. இந்த நிறம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவருடைய பாதுகாப்பு, நிலைப்புத்தன்மை மற்றும் உயிர் வாழும் உணர்வை பிரதிபலிக்கதாக இருக்குது. இப்படி ஒருவருடைய அந்த ஆரா ஸ்கேனர் ரிப்போர்ட்டில் சக்கரத்தின் ஆற்றல், அதாவது அந்த நிறம் அதிகரிக்கும் போதோ குறையும் போதோ அதன் தாக்கம் உடல் உள்ளுறுப்புகளில் மட்டும் இல்லாமல் நமது சிந்தனை, உணர்வு, நடத்தை, வாழ்க்கை அணுகுமுறை அப்படின்ற எல்லாத்துலேயும் வெளிப்படுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆறாவில் தோன்ற நிறங்கள் எதை குறிக்குது, அது எந்த சக்கரத்துடன் தொடர்புடையது, ஒரு நிறம் அதிகமாகவோ அல்லதோ குறைவாகவோ அந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சால் அதுக்கு பொருள் என்ன, அது எவ்வாறு உடல் மற்றும் மனநிலையை சக்கரங்களின் நிறங்கள் அப்படின்றது நம்ம அதை பார்த்து புரிந்து கொள்வது, ஆரா ஸ்கேனரில் நிறங்கள் மற்றும் சக்கரங்களின் அறிக்கைகளை பொதுவாக அதை பார்த்த உடனே எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவாகவும் எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நம்ம ஆராய இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்திலையும் மனிதனுள்ளும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத நிறைய அற்புதங்கள் இருக்குது இல்லையா? இந்த உலகத்தை ஆன்மீகம் ஒரு கோணத்தில் விளக்குது அப்படின்னா அறிவியல் மற்றொரு கோணத்தில் ஆராயுதுங்க. இந்த இரண்டுக்கும் இடையே மறைந்திருக்கும் உண்மைகளை தேடும் நமது ஆன்மீக பயணமும் அறிவியல் தேடலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த மீண்டும் ஒரு ஆழமான பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.